Praise the Lord. Praise the Lord, children. Jesus loves all daily Bible ஸ்கூலுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் உங்களை ஆசீர்வதித்து வரவேற்கிறேன். சில்ட்ரன்ஸ், இந்த நிமிஷம் ஒரே ஒரு பாட்டை பாடி நம்ம ஏசப்பாவை துதிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? பைபிள் வாசிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஜெபம் செய்வோமா? எல்லாம் முழங்கால் படிக்கிட்டு கைகளை கூப்பி கண்களை மூடுங்க. ஆன்டி கூட சேர்ந்து பிரேயர் பண்ணுங்க. சோத்திரம் ஏசப்பா, இந்த டெய்லி பைபிள் ஸ்கூலிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக, அவர்கள் பெற்றோர்களை ஆசீர்வதிப்பீராக, அவர்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் என் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. என் கர்த்தர் சங்கீதம் 1 நீ சொன்னீரப்பா, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலைமுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னீரப்பா. இந்த பிள்ளைகள் செய்வதெல்லாம் வாய்க்கட்டும், இவர்கள் பெற்றோர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கட்டும். ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதித்து 60 என் கர்த்தருக்கு என்று கனிகளை கொடுக்க இந்த பிள்ளைகளை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தும். இந்த நாளில் கற்றுத்தருகிற ஆண்டவரே தகப்பனை, வேத வசன தியானம் பிள்ளைகள் மனதில் ஆழமாய் பதிய பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமேன். சில்ட்ரன்ஸ், இப்போ நம்ம கர்த்தரை துதித்து ஒரே ஒரு பாட்டு தான் பாட போறோம். கர்த்தரை துதிச்சு ஒரே ஒரு பாட்டை நல்லா கரங்களை தட்டி ஆன்டி கூட சேர்ந்து பாடுறீங்களா? உங்களுக்கு ஸ்கிரீன்ல வார்த்தைகள் வரும், அந்த வார்த்தைகளை நீங்களும் கூட சேர்ந்து பாடுங்க. ஓகே சில்ட்ரன்ஸ், வாங்க பாட்டு பாடலாம். இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு, வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே, நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஏசப்பா நாமத்துலதான் நமக்கு விடுதலை இருக்கு, ஏசப்பா நாமத்துலதான் நமக்கு அற்புதங்கள் நடக்கும். ஏசப்பாவை துதிச்சு பாடும் போது ஏசப்பா என்ன பண்ணுவாங்க? நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. நல்ல கரங்களை தட்டி ஏசப்பாவை துதிச்சு பாட்டு பாடுறீங்களா? அவர் ஒருவரே துதிகளுக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை உயர்த்துவோம், கர்த்தரை ஆராதிப்போம், அவர் நாம மகிமைப்படட்டும். நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா சாபங்களும் முறிந்து வீழும், அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா சாபங்களும் முறிந்து வீழும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே, நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. கர்த்தரை நல்லா மகிமைப்படுத்தி பாடும் பொழுது கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நம்மை பெருகவே பெருக செய்வார். இவர் என் ஜனங்கள் என் துதியை சொல்லிக் கொண்டு வருவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கர்த்தரை துதிக்கிற எந்த ஸ்தானத்திலும் உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். உங்க தலைமையில கை வச்சு அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறாரு. நல்ல கரங்களை தட்டி ஏசுவா உற்சாகமா பாடுங்க. ஓகேங்களா? பாட்டு பாடுங்க, அதுக்கப்புறம் நம்ம வேதத்தை தியானிப்போம். நாமத்தில் அற்புதம் நடக்கும்,
தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு அவரை சொல்லிக்கிட்டே இருங்க. அவரை துதிக்கிற துதி எப்பொழுதும் உங்க வாயில இருக்கும். தாவீது சொன்னா இல்லையா, நான் உயிரோடு இருக்கும் நாளளவும் என் கர்த்தரை நான் துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன்னு சொன்னது போல நீங்க தாவீதை போல சங்கீதக்காரனை போல அநேக சங்கீதங்களை பாடி கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகளாக ஆகணும். நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வைராக்கியமாய் அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அது. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அது. சில்ட்ரன்ஸ், இப்போ நம்ம மத்தேயு 3ஆம் அதிகாரம் படிக்க போகிறோம். எல்லாரும் பரிசுத்த வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1ஆம் வசனம். அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்திரத்தில் வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். 3ஆம் வசனம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்டவன் இவனே. 4ஆம் வசனம். இந்த யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையில் வர்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாயிருந்தது. 5ஆம் வசனம். அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் 6ஆம் வசனம். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். 7ஆம் வசனம். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, வீரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பிக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? 8ஆம் வசனம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். 9ஆம் வசனம். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 10ஆம் வசனம். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். 11ஆம் வசனம். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். 12ஆம் வசனம். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விலக்கி
தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார் என்றான். 13ஆம் வசனம். அப்பொழுது யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவரிடத்தில் வந்தார். 14ஆம் வசனம். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். 15ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். 16ஆம் வசனம். இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். 17ஆம் வசனம். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. சில்ட்ரன்ஸ், இப்போ ஒரு அதிகாரம் முழுசாக நம்ம படிச்சிட்டோமா? இப்போ ஆன்ட்டி உங்களுக்கு நோட்டில் எழுதினதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கேன். நீங்கள் படத்தில் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? நீங்களும் ஆன்ட்டி மாதிரியே ஒரு நோட்டு எடுத்து அழகாக எழுதி வச்சுக்கோங்க. பிரைஸ் லார்ட் சில்ட்ரன்ஸ். மத்தேயு 3ஆம் அதிகாரம் நீங்களும் கூட சேர்ந்து படிச்சிங்களா? கர்த்தர் ரொம்ப நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்களை ஏசப்பா ரொம்ப நேசிக்கிறாரு. நீங்கள் ரொம்ப அழகாக பைபிளை வச்சுக்கிட்டு ஆன்ட்டி கூட சேர்ந்து படிக்கிறீங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பைபிள் படிக்கும்போது ஏசப்பா உங்கள் பக்கத்துலேயே இருந்து உங்களை பார்த்துட்டு இருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். இப்போ பார்த்தீங்கன்னா மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, யோவான் ஸ்நானன் அவர் பார்த்தீங்கன்னா ஏசப்பா பிறப்பதற்கு முன்பதாக பிறந்தார். எதற்காக ஏசப்பா பிறப்பதற்கு முன்பதாக யோவான் ஸ்நானன் பிறந்தார் அப்படின்னா, கர்த்தருக்காக அநேகரை ஆயத்தப்படுத்தும்படியாய் அவர் வனாந்திரத்தில் கூப்பிடுகிறடைய சத்தமாக இருந்தார் சொல்லிட்டு ஏசையா தீர்க்கதரிசியினால அந்த குழந்தை பிறப்பதற்கு முன்பதாகவே தீர்க்க தரிசனம் உரைத்தாராம். அதாவது யோவான் ஸ்நானகன் பிறப்பதற்கு முன்பதாகவே ஏசையா தீர்க்க தரிசனம் உரைத்தாராம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பு இருக்குது. நீங்கள் ஒவ்வொருவருமே ஏசப்பாவால் அழைக்கப்பட்டவங்க. ஏசப்பா தான் உங்களை தாயின் கருவில் உற்பத்தி பண்ணார். நீங்களும் யோவான் ஸ்நானகன் போல கர்த்தருடைய சித்தத்தை செய்ய பிறந்திருக்கீங்க. அதை நீங்கள் கவனமாக உங்கள் மனசில் நீங்கள் பதிய வச்சுக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளுமே சொல்லுங்கள், நான் ஏசப்பாவுக்காக வழியை ஆயத்தப்படுத்துறதுக்காக பிறந்தேன். ஏசப்பாவுடைய 2ஆம் வருகை இருக்குது. ஏசப்பாவுடைய 2ஆம் வருகையில் நான் அநேக ஜனங்களை யோவான் ஸ்நானன் போல ஆயத்தப்படுத்துவேன். அதற்காக தான் ஏசப்பா என்னை இந்த பூமியில் பிறக்க வச்சாரு. நான் ஒரு யோவான் ஸ்நானன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்பவும் என்ன பண்ணணும், உள்ளத்தில் உங்கள் வைராகியமாக நீங்கள் சொல்லிக்கிட்டோம். ஓகேவா? சரிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யோவான் ஸ்நானன் என்ன நமக்கு சொல்கிறாரு? இந்த மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் என்ன அவர் சொல்லித்தராரு அப்படின்னா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. மனம் திரும்புதல், மனதை திருப்பணுமா? மனதை திருப்புதல், மனம் ப்ளஸ் திரும்புதல் என்னது ஈக்குவல் டு மனம் திரும்புதல். மனதை திருப்புறது தான் மனம் திரும்புதல். நம்முடைய மனசை கர்த்தருக்கு நேராக திருப்புறது தான் மனம் திரும்புதல். ஓகேங்களா? சரி, கர்த்தர் என்னெல்லாம் சொல்கிறாரு? அவருடைய பிரதான கற்பனை என்ன? நீ தேவனிடத்தில் அன்பு கூறு. தேவனிடத்தில் அன்பு கூறுறது போல உன்னிடத்தில் நீ அன்பு கூறு. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறு. அப்போ அன்பு என்றது தான் கர்த்தர் தந்த முதல் கற்பனை. ஒரு கனி, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா பிக்சரில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, ஒரு பெரிய தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தில் நீங்கள் இப்போ இமேஜினேஷன் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு பெரிய தோட்டம் வச்சுன்னு இருக்கீங்க. அந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொய்யா செடி இருக்குது, மாம்பழ செடி இருக்குது, அப்புறம் சீத்தாப்பழ செடி இருக்குது, எல்லா பழச்செடியும் வச்சுன்னு இருக்கீங்க வச்சுக்கோங்க. அந்த இடத்துல ஒரு முள்ளு செடியும் விளைஞ்சிருக்கு. பெருசாக ஒரு முள்ளு செடி இடத்த அடைச்சின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தோட்டத்துக்கு போகிறீங்க, கொய்யா பழத்தை பறித்து சாப்பிடுவீங்க, சப்போட்டா பழத்தை பறித்து சாப்பிடுவீங்க, சீத்தாப்பழத்தை பறித்து சாப்பிடுவீங்க. என்னது இது? இந்த முள்ளு மரம் இடத்த அடைச்சிட்டு இருக்கு, இந்த முள்ளு மரத்தை நம்ம வெட்டிடலாம், கோடாரி எடுத்து வெட்டிடலாம் நினைப்பீங்களா? நினைக்க மாட்டீங்களா? கண்டிப்பாக நினைப்பீங்க.
ஓகேங்களா? அப்போ ஏசப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா நம்மக்கிட்ட அன்பு எப்பவுமே இருக்கணுமா. நம்ம என்ன பண்ணுறோம் அநேக நேரத்தில், உங்களை சொல்லலை, நீங்களாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க. எப்பயாவது நம்ம என்ன பண்ணுறோம், பெற்றோரிடத்துல ரொம்ப கோவமாக பேசுகிறோம், பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கோவமாக பேசுகிறோம். ஏன் இந்த கோவம் நமக்குள்ளே வருதுன்னு எப்பயாவது யோசிச்சு பார்த்துருக்குறோமா? நமக்குள்ள கோபம் வந்தாலும் பாவம் செய்யக்கூடாது. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள்னு ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு. ஓகேங்களா? கோபம் கொள்றது தவறு தான். ஆனால் அந்த கோபம் வந்த உடனே பாவம் செய்வாங்க. அது ரொம்ப தவறு. அது முள்ளு மரத்துக்கு ஒப்பானது. ஓகேங்களா? எப்படி ஒரு மாங்காய் மரத்தில் மாங்காய் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது, கொய்யா மரத்தில் கொய்யா இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. அப்போ ஃப்ரூட்ஸ்லாம் பார்த்தா தான் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஃப்ரூட்ஸ் இல்லாத மரத்தை பார்த்தா நமக்கு சந்தோஷமாக இருக்குமா? இப்போ நீங்கள் ஒரு கொய்யா மரத்தை வைக்கிறீங்க, அந்த கொய்யா மரத்தில் ஒரு கொய்யா பழம் கூட இல்லைன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது? என்னடா இது, இந்த கொய்யா மரத்தில் ஒரு கொய்யா பழம் கூட இல்லை, இத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு கொய்யா பழம் கூட கொடுக்கலையேன்னு சொல்லி உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அப்போ நம்ம ஏசப்பா நம்மளை அழகாக பூமியில் குழந்தையா பிறக்க வச்சு, நம்மளுக்கு அழகாக ஏசப்பா நல்ல பெற்றோரை கொடுத்து அவங்களுக்கு நல்ல ஸ்கூலுக்கு அனுப்பும்படி கிருபை செஞ்சுருக்காரு. அப்போ இப்படி நம்ம பிள்ளையா வளர்ந்து இருக்கிறோம். அப்போ நம்ம ஒரு கனி கொடுக்காத பிள்ளையா இருந்தால் ஏசப்பாக்கு மனசு கஷ்டப்படுவாங்க இல்லையா? அதனால நம்ம என்ன பண்ணணும், ஏசப்பாக்கு பிரியமான பிள்ளையா நடந்துக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். அனைவரிடமும் நான் அன்பாக இருப்பேன், கர்த்தருக்கு அநேக கனிகளை கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் எப்போவுமே மனசில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் எப்போவுமே எல்லார்கிட்டையும் அன்பாக இருப்பேன், நான் கர்த்தருக்கு அநேக கனிகளை கொடுப்பேன். எப்படி நீங்கள் ஒரு கொய்யா மரத்தில் பார்த்து அந்த கொய்யா பழங்கள்லாம் இருக்கிறத பார்த்து நீங்கள் ரொம்ப ஏசப்பாவோ உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவார். நீங்கள் வீட்டில் அன்பாக இருக்கிறத பார்த்து ரொம்ப ரொம்ப ஏசப்பா சந்தோஷப்படுவார். சில்ட்ரன்ஸ், இப்போ கேள்வி கேட்கலாமா? இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு டேஷ் கொடுப்பார். ஆசீர்வாதம், கிருபை, ஞானஸ்தானம். சரியான பதிலை எழுதி ஆன்ட்டிக்கு அனுப்புங்க.